வெல்கம் சக்ஸி குக்கிங் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நேந்திரம்பழம் எடுத்துருக்குறேங்க. இது ரொம்பவே சத்தானது. இதை சாப்பிட்டோன்னா நமக்கு பசிக்கிறதே தெரியாது. இதே போல் தோல் உரித்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி 2 நேந்திரம்பழம் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக தான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, தோல் கருத்தாலும் உள்ளே இருக்க பழம் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு. இதை இப்படி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4ஆக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நம்ம 2 பழத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம நெய்யில் விட்டு வதக்கும் போது ஈஸியாக நமக்கு வதங்கி கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பழத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பழம் சாப்பிட விரும்பாத குழந்தைங்கள் வர இதை பார்த்து இந்த டேஸ்ட்டில் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பழம் நல்லா பழுத்த பழம், அதுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். நம்ம இப்போ கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம். குழந்தைங்க கருப்பு இல்லைன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால ஆப்ஷனல் வெள்ளையிலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்துகிட்டு 2 ஏலக்காய் மணத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம சர்க்கரையை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக இருக்கிற சர்க்கரையை அதோடு சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு கடாய் நம்ம வச்சுக்கலாம். இது ஏற்கனவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் வச்சுருக்குறோம் இல்லையா, அதை நம்ம நல்லா ஒத்த ஒத்தையாக உதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமாக வறுபட்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா உதிரி உதிரியாக நல்லா மணமாகவும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராகவும் நமக்கு வந்திருக்கு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் முந்திரி பருப்பு நம்ம வறுத்து எடுத்து நம்ம இந்த பழத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுன்னு இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இனி பார்த்தீங்கன்னா இந்த நெய்யிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நேந்திரம்பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இனி பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த ஏலக்காயும் இதோட சேர்த்து லைட்டாக தட்டிட்டு நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இதையும் ஏலக்காயும் இதோட சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யும்போது நம்ம ஏலக்காய் சேர்த்தோம்னா நமக்கு நல்ல ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சர்க்கரையில் பாகு காய்ச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பாகையும் நம்ம இதோட சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க இதுக்கு நேந்திரம்பழத்தை அப்படியே சாப்பிட்லாம். இப்படி ஒரு நாள் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை விரும்பி செய்வீங்க. இந்த பாகுலேயே கொஞ்சமாக நமக்கு பழம் நல்லா வெந்து வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் தேங்காயும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வெள்ளை எள்ளுக்கு தான் நான் என் குழந்தைங்க கருப்பாக இருந்தால் என்னவோன்னு நினச்சி சாப்பிடாம விட்டுருவாங்க. அதனால நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் இன்றைக்கி. உங்கள்கிட்ட நீங்கள் கருப்பு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு, பழம் விரும்பாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே போல் செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியானது. தேங்காயிலையும் சரி, நேந்திரம்பழத்துலேயும் சரி, முந்திரி எல்லாத்துலேயுமே நமக்கு அளவுக்கு அதிகமான சத்து இதில் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே பிடிக்கும். நேந்திரம்பழம் இந்த நாளைக்கு இந்த ஸ்வீட்டை நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.